ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் கேஃபா விளாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் ப்ரான் மசாலா. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ இதோட 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிடணும். கொத்தமல்லியை இதோட சேர்த்து அரைக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆன உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன். கோகோனட் ஆயிலில் செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோத்துக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வெங்காயம் கருகிடக்கூடாது. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இந்த ஆயிலேயே இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். மசாலா வெங்காயம் இதெல்லாம் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதெல்லாம் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கணும். மசாலா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய தக்காளி அதை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா குக்காகி வரணும். ஆயில் லைட்டாக மேலே பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான் இதோட சேர்க்கணும். ப்ரான் சேர்த்த பிறகு அதிக நேரம் குக் பண்ணாதீங்க. 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அதிக நேரம் நம்ம குக் பண்ண சொல்ல ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரமே நீங்கள் குக் பண்ணுங்கள் போதும். இதை நம்ம சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இது வெரைட்டி ரைஸ் இதோடலாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்குங்க. இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.